டு வாசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஊட்டி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். வாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ இதுதான் எங்கள் ரூம் டூர். இதை வந்து நான் இப்படி காட்டினா தான் தெரியும். ஸோ ஒரு பெட்டு, ஒரு 3 பேர் படுக்கிற அளவுக்கு பெட்டு, கிங் சைஸ் பெட் மாதிரி. ஸோ நல்லா பிக்சர்ஸ்லாம் வந்து நல்லா அழகாக வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் போட்டு, கதவு அழகா. அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு டிவி. இவ்வளோ நேரம் டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட போயிட்டு வந்தோம். ஸோ எல்லாமே ஆஃபு. ஸோ எங்கள் பொருள் அதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது பிக்சர். இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கா, இந்த பக்கம் தான் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கா. ஸோ இதுதான். அண்ட் இதில் இப்படி பார்த்தா எனக்கு தெரியுதா, இப்படி பார்த்தா இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது, இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது, இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கபோர்ட். ஸோ இங்கே வந்து ஹேண்ட்பேக்கு அது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பில்லோ, 2 பில்லோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக பேசுகிறதுக்கே ரொம்ப மூச்சே விட முடியல, அதுதான். அண்ட் இதுதான் எங்கள் பெட். ஸோ பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் அழகாக. இதில் வந்து இந்த மான், அதுதான் இந்த டீர் லுக் சூப்பராக வந்து. அப்புறமா ஹீட்டரு, கண்டிப்பாக ஊட்டியில் ஹீட்டர் இல்லைன்னு நம்ம எல்லோரும் அவ்வளோதான் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிரர், அழகாக ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, தெரியுதா. ஸோ இங்கே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க, அதுக்கேற்ற மாதிரி மான், ஃபுல்லாகவே மான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான். இது மேலே உங்களுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே காட்டுறேன், நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். எல்லாமே விதவிதமாக சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் இப்படியே ரூம்லேருந்து வெளில வந்தோன்னா இதுதான் வந்து இது. ஸோ இங்கே வந்து இந்த ட்ரீ வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இவ்வளோ அழகான ட்ரீ. இத்தனை நாள் நான் இது கிறிஸ்மஸ் ட்ரீன்னு நினச்சேன். இது பேர் இங்கே இருக்கவங்க சொன்னாங்க இது வந்து சாம்பிராணி ட்ரீயாக என்னமோ சொன்னாங்க. ஸோ அதுதான் இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ இதான் லுக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன காட்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்குது, ஊட்டியிலேயே. ஸோ இது வந்து இந்த இதோட லிங்க், இந்த இடத்தோட லிங்க்கு, அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். டைமிங் பார்த்துக்கோங்க என்கொயரிக்கும். ஸோ தான். ஸோ இதெல்லாம் கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் வீடு. ஸோ அதுக்கப்புறமா பேசுங்க, நான் யாரோட ரூமும் போய் காட்டல வீடியோ. ஸோ இதுதான் டோட்டல் வீடோட இது. ஸோ எத்தனை 8 ரூம் கரெக்டாக இருந்தது. நாங்கள் 8 பேர் மாதிரி, நான் எங்கள் அம்மா, அப்புறம் தனித்தனியாக பேராக இருக்கிறதுனால ஒரு 8 ரூம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நம்ம கீழ் ஃப்ளோரில் தான் நான் இருந்தேன்னா, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு. அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டுருக்கேன். இப்போ தான் நான் நோட் பண்ணேன் நான் எடுக்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ சேம் லைக் இந்த ஃப்ளோர் எப்படி இருக்கோ அதே தான் கீழேயும் இருக்கும். ஸோ இது கீழே. ஸோ மேலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் இருக்குது. 2 ரூமில் ஒரு ரூம் வந்து என் அண்ணன் அப்புறம் எங்கள் அக்கா, அப்படி ஒரு ரூம் 2 இருக்காங்க. கீழே வந்துட்டு இன்னொரு அண்ணனுக்கு ரூம் இருக்குது. மேலே இதுக்கு மேல் ஃப்ளோரில் என் சித்தப்பா இருந்தாங்க. அண்ட் கீழேயும் என் சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா இருந்தாங்க. இன்னும் 2 சித்தப்பா கீழே ரூம் இருந்தாங்க. அப்படி இருந்தோம். அண்ட் நாங்கள் அப்படியே தனியாக இருந்திருந்தோம். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஆம்பியன்ஸில் இதுதான் மொட்டை மாடி. ஸோ இந்த மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் வச்சுருந்தது எனக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு. பட் என்ன இதில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும் தான் உட்காந்து அண்ணா அதுக்கப்புறம்
கரெக்டாக வெளில சுற்றிட்டு வர்றதுக்கு, வீட்டில் வந்தோடனே சாப்பிட்டு படுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே எல்லாமே பர்ஃபெக்ட். அண்ட் எதிர்க்க இருக்க காட்டேஜும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இருக்க பில்டிங் நல்லா இருக்குது அப்படின்னா எதிர்க்க இருக்கிறது இன்னும் அழகாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணுறீங்க அண்ட் உங்களோட ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலி மாதிரி ரொம்ப பிக் ஃபேமிலி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் காட்டேஜ் புக் பண்ண ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் ஒரு 22 பேர் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து சிட்டிலேயே இந்த காட்டேஜ் பார்த்துருந்தாங்க. போன டைம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊட்டி போகும்போது சிட்டிக்கு அவுட்டரில் பார்த்துருந்தாங்க. பட் இது சிட்டிலேயே இருந்ததுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு நாங்கள் போயிடுறது. அது ரொம்ப நேரம் ஆகும் அங்கேருந்து நாங்கள் சிட்டிக்கிட்ட வர்றதுக்கே ஃபர்ஸ்ட் டைம். பட் இது சூப்பராக இருந்தது. அண்ட் இதுதான் ஃபைனலாக எல்லாமே சுற்றி காட்டினது. அண்ட் கீழே வந்துட்டு நமக்கு கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துறாங்க, பாட்டு போடுற ஸ்பீக்கர் எல்லாமே வச்சு கொடுத்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ மஸ்ட் ட்ரை. அண்ட் இந்த நீங்கள் கண்டிப்பாக வரணும். அண்டு கூலிங்காக எப்போ இருக்கும்ன்றத நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. டிசம்பர் மாதம், ஃபெப்ரவரி மாதம், ஜான் மாதம் இது எல்லாமே வந்து நிஜமாக நல்லாயிருக்கு. நாங்கள் ஜான்வரி 5 அன்னைக்கு கிளம்பியிருந்தோம். ஸோ அங்கே தான் இருந்தோம். ஜான் 10, 11 வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அங்கேனா ஊட்டியில் ஒரு 3 நாள், அப்புறம் ஏற்காடு அங்கே போயிருந்தோம். சூப்பராக இருந்தது நிஜமாகவே. அண்ட் அதுதான் ஃபைனல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்.